கிட்ட தப்பிக்க முடியாதுடா நாயே. ஏந்திரி. ஐயா விடுங்கய்யா, நான் என் தம்பிய பார்க்கணும். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறையா, என்ன விடுங்க. ஐயோ அடிக்காதீங்கய்யா, அடிக்காதீங்க. ஐயோ வேண்டாம். ஐயா உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறையா, என் தம்பிய விட்டுருங்கய்யா. இன்னும் அடிச்சீங்கன்னா அவன் செத்து போயிடுவாயா. இங்க உட்காந்து ஒப்பாது வச்சுக்கிட்டு இருந்த ஊக்கி போட்டு மிதிச்சிருவேன். பெரிய மனுஷனை பார்த்து ஜாமீன் கூப்பிடுவா. எழுந்துடி ஓவிய. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும்யா. மாணிக்கம் ஐயா, நெல்ல வைக்க 2 மணி நேரம் ஆகும், போய் பாரியா. இந்த பாரு கண்ணம்மா, இந்த போலீஸ் பொல்லாப்பெல்லாம் எனக்கு வேணாம், என்னை விட்டுடு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? என் தம்பி அவங்க அடிக்கிற அடிய பார்த்தா ஈர கொலையே நடுங்குது. அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களுக்கு வேண்டியவர் தானே, நீங்க சொன்ன அவர் நிச்சயமா கேட்பாரு. நீ ஒண்ணு, அவன் என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் சொல்றேன், அவன் சட்டப்படி செய்யறத யாரு தட்டாலும் விட மாட்டான். ஏ முத்தம்மா, என்ன வேலை பாக்குறீங்க? நல்லா குனிஞ்சு வேலை பாருங்க. ஓ தம்பியோ ஊரறிய தப்பு பண்ணிட்டான், இதுல நியாயத்துக்கு மாறா பேசி என்னை ஜாமீன் எடுக்க சொல்றீங்க. என் கௌரவம் என்ன இருக்கு சொல்லு. ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க சொன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா என் தம்பி இருந்தீங்கன்னா நாங்க வாழ்னா பூராவும் உங்களுக்கு அடிமை இருப்போம். வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிட்டேன். சரி, நீ சொல்றது உண்மையா இருந்தா உன் தம்பியை நான் ஜாமீன் எடுக்கிறேன். ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டாங்க, அது பகலா இருந்தாலும் சரி ராத்திரியா இருந்தாலும் சரி. என்ன சொல்ற? என்னடா பொன்சாமி, எல்லாம் விவரமா சொல்லிட்டல? எல்லாம் சொல்லிட்டேன். நீ லேட்டா வந்தீங்கன்னா 2வது ஆட்டம் பார்க்க வேண்டியதா போயிட்டு பாத்துக்கோ. ஐயோ, நமக்கெல்லாம் விளம்பரத்துல இருந்து பார்த்தா பிடிக்கும். சரி சரி, நீ போ. கான்ஸ்டபிள், அந்த பையலை வெளியே தள்ளி விடு. என் வேலை ஜாமீன் எடுக்கிறதோட முடிஞ்சு போச்சு. இனிமே கேஸ் ஐயா கையில தான் இருக்கு. ஐயாவும் இன்னைக்கு ரைஸ் மில்லுக்கு வரேன்னு இருக்காரு. ரொம்ப நேரம் எங்களை காக்க வச்சிடாத. காக்க வச்சேன்னா உன் தம்பிக்காக நீ 9 வருஷம் காக்க வேண்டியதாயிடும். இதோ தம்பி வந்துட்டான், கூட்டு போ.
என்னடா இவ இன்னும் வரல? அவசரப்படாதப்பா, கண்டிப்பா வருவா. எப்பயுமே காத்திருந்து அனுபவிக்கிறது தான் சுகமே. தானமே கொடுக்காம புண்ணியத்தை வாங்கிட்டவனா நீ? என்னடானா தானமும் கொடுத்துட்டு புண்ணியத்துக்காக காத்துட்டு இருக்க சொல்றிய? என்ன நியாயம்? குளிக்கணும் முடிவெடுத்துட்டு இங்கே உட்காந்துருந்தா எப்படி? ஆத்திலே போய் முழிக்கிட வேண்டியதுதான். எந்திரி. சுயநலம் இருக்கும்போது அவளை அனுபவிக்கணும். அவளை ஒன்று கண்ணம்மா கண்ணம்மா முன்னாடி போ. என்னம்மா வெளியே கண்ணம்மா வைக்க முடியல. கெட்டு போயிருக்கிறா கந்தசாமி. பாதை சரியில்லாதனால தானே வண்டி அங்கேயே விட்டுட்டு வந்துருக்குறோம். இந்த பஞ்சாயத்துல என்ன பண்றானுங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் அந்த ஆண்டவங்க தான் வெளிச்சம். யார் நீங்க? ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? இந்த தம்பிக்கு என்னாச்சு? நீங்க எங்க போகணும்? எங்க போறதுன்னு தெரியல, அதான் இங்க உட்கார்ந்துருக்கோம். கந்தசாமி, இவங்களை வண்டியில ஏத்து. சரிங்க. வணக்கம். என்னாச்சு? என்ன தம்பி ரொம்ப ஓவரா குடிச்சிருக்காரு? நம்மள மாதிரி போல இருக்கு. நிதானமா குடிக்கணும், அப்பதான் நல்லது. என்ன மாதிரி இல்ல அண்ணாச்சி? மத்தவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீ ஒழுங்கா குடிக்காம இரு. இவங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம். இந்த கோயிலுக்கு பக்கத்துல வீடு இருக்கு பாரு, அதை சுத்தம் பண்ணி இவங்களை தங்க வை. அப்புறம் இந்த வைத்தியரை வர சொல்லி தம்பி கொஞ்சம் பார்க்க சொல்லு. இப்ப வைத்தியரை வர சொல்றேன், அப்புறம் வீட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். நமக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். உன் பொண்ணு அல்லிக்காக பாக்குறேன். இல்ல ஒண்ணு. அட நீங்க என்னங்க அல்லி பேரு சொல்லி இருக்கிற போதையே கெடுத்துட்டீங்க. போங்க. இவன் பேரு பெருமாள். குடிச்சிருக்கான தவிர உண்மையிலேயே ரொம்ப நல்லவன்.
இந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. ஐயா என்னம்மா அது? இந்த பார், உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க, தெரியுதா? எனக்கு ஒரு 100. ஒவ்வொரு 2 பேரும் எனக்கு பின்னால வாங்க. என்னென்ன அதுவா பெருமாள் பொண்ணு அல்லி. இத்தனை நாள் நான் கவனிச்சதே இல்ல. சிக்குமா? சிக்குண்ண, ஆனா வேற ரூட்ல போகணும். என்ன ரூட்? பெருமாள் ரூட்ல. என்ன ரூட்டா? பெருமாள் தண்ணி வண்டி, அந்த வண்டியில ஏறிட்டீங்கன்னா புடிச்சிடலாம். என்னமா நீ பார்த்து வரக்கூடாது, இப்படி இடிச்சிய போய் இருட்டு பெருமாள். மனுஷன் இடிபட்டா எப்படிப்பட்ட ஒரு உடம்புல இடிபடணும், இல்லாட்டி இடிபட்டவன் உடம்பையாவது. நீ எங்க போயிட்டு வர? உன்னை பாக்குறதுக்காக அங்க போயிருந்தேன், நீ அங்க இல்ல. இப்ப என்ன பார்த்து ஒண்ணு பரவசம் ஆயிட்டியா? சரி சரி, நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வரேன். போ. அப்பா சீக்கிரம் வந்துடணும். என்ன இது? ஏப்படாத, உங்க அப்பனை நான் பாத்துக்கிறேன் குழந்தை, நீ போ. பெருமாள், குரங்குக்கு எப்போது புள்ளிமான் பிறந்ததா கதை இருக்குதாயா? இல்லையே. இருக்குதா? இப்ப நான் பாத்தனே. அது அவங்க அம்மா சாய். ஐயோ, அவங்க அம்மா பார்க்காம போயிட்டேனே. ஐயோ, கொஞ்சம் விட்டா நீ குடும்பத்திலே குழப்பிடுவப்பா. இதெல்லாம் எங்க பரம்பரை நிலம், எங்க அப்பம் பாட்டம் சம்பாதிச்சு வச்சது. இத வித்து திங்காம 10-16 பெருக்கி வச்சிருக்கேன். ஆமா, வாங்க வாங்க. இதோ பறந்து கிடக்கிற இந்த வயல் வரப்பெல்லாம் உங்க சொந்தம். நீங்க 2 பேரும் என் பிள்ளைங்க. இந்த பூமி இருக்கு, இது மண் இல்லம்மா, பொண்ணு. நல்ல மனசோட பாடுபடுங்க, இது நம்ம உங்களை கைவிடாது. என்ன வேலை? சந்தையில எல்லாமே நல்ல வேலைக்கு போயிருக்கு. இந்தாங்க வேலை. இது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம். நான் வெறும் நிலத்தை மட்டும் தான் கொடுத்தேன். அதுல நீங்க 2 பேரும் ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சனால தான் இந்த பலன் கிடைச்சது. பலன் உழைச்சவன தான் போய் சேரணும். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் நிலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சு அபிவிருத்தி பண்ணுங்க. இந்தா இப்படி கண்ணம்மா, 2 பேரும் உள்ள வாங்க. இலை இங்க வா. பாத்தியா, கஷ்டப்பட்டு உழைங்கடா. வாங்கிக்கமா.
எதுக்குமா இந்த புது துணி எல்லாம்? எங்களுக்கு எதுவே போதுமா? என் மக சரோஜா கல்யாணத்துல அவ அக்காவும் அண்ணனும் பழைய துணியை கட்டிட்டு இருக்கிறது, புது துணி கட்டிட்டு இருக்கவானா? அதுக்குதான் தபார் வேலை. என் மக கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் தான் பாத்துக்கணும். சரிங்க ஐயா. எடுத்துக்கமா. மலை போல வாழணும், அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும். இந்த என்ன பெருமாள் இன்னைக்கு ஒரு சந்தோஷமா நம்ம இருக்க? தலைவர் பொண்ணு கல்யாணம் இல்ல, பெருமாள் பாட்டிலையும் இருப்பான் பாட்டிலையும் இருப்பான். ஆமா புஷ்பா, உனக்கு எப்ப கல்யாணம்? அட போய்யா, என் பொண்ணுக்கு தான் வர தை மாச கல்யாணம். ஐயோ, உன் கல்யாணத்தை தான் கொண்டாட முடியல, உன் பொண்ணு கல்யாணத்தை கொண்டாடிடுவான். ஐயா தலைமையில தான். அடே பாயசத்தை ஒழுங்கா காசு தெரியுதா? அப்பா, அது பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் சமையல் நல்லா செய்யணும் தெரியுதா? நல்லா செய். இது எல்லாம் அறுத்து போடுங்க. அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா வாழணும், மாமனும் மச்சானும் மலை போல வாழணும். இன்னைக்கு நான் பண்ற கலாட்டாவ பாவம் பிச்சுக்கிட்டு ஓட போது எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க. இந்த மைசூர் பாக்கு கஷ்டப்பட போல மலை போல வாழணும், அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்கா. ஐயோ போட்டுக்குமா. என்னமா இதெல்லாம்? நல்ல நாள் அதுவுமா. வெறுங்கழுத்தோட இருக்கலாமா? எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? நீ என் பொண்ணு மாதிரிதாம்மா. உனக்கு போட்டு அழகு பார்க்க நான் நினைக்க கூடாதா? வீட்டுல யாரல்ல? அதான் நான் இருக்கிற கல்லு விளக்க மாதிரி. அந்த வழியில வரும்போது குடிச்சிட்டு கிடந்தாரு, பாவமா இருந்து தூக்கிட்டு வந்தேன். இவர் இந்த நிலைமையில பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? எல்லாம் தினமும் பார்த்து பார்த்து பழகி போச்சு. இவர் ஏன் இப்படி குடிக்கிறாரு? அது என்னுடைய பிறப்புரிமை. சந்தோஷமா இருந்தாலும் குடிப்பேன், சோகமா இருந்தாலும் குடிப்பேன். சரி, நீ பாத்துக்க, நான் வரேன். நெல்லு அம்மா,
உள்ள வீட்டுக்கு வந்திருக்குது, ஒரு வாய் சாப்பிட்டு கேளுமா. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், 2 பேரும் சாப்பிடுங்க. தாயே, ஏன் தாய் அழுவுற? காலங்காத்தால கண்ணீர் விட்டா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய குடும்பம், நம்ம வீட்டு லட்சணத்தை மத்தவங்க பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்ற? நேற்று ராத்திரி சாப்பிட்டியா? ஃபுல்லா சாப்பிட்டுனேன். மாணிக்க மசால் வடை எல்லாம் கூட வாங்கி கொடுத்தான். அத கேக்கல, சோறு தின்னியான்னு கேட்டேன். பாதி ராத்திரில எழுப்பி நீதான் எனக்கு சோறு போட்ட. சோறு ரொம்ப ருசியா இருந்தது தாயி. அது நம்ம வீட்டு சாப்பாடு இல்ல, நம்ம வீட்டு பரிதாபத்தை பார்த்து வேலு கொடுத்த சாப்பாடு. வேலு கொடுத்த சாப்பாடா? ஆமா. வேலு ரொம்ப நல்ல பையன். வெக்கமால சாப்பாட்டுக்கு வச்சு இந்த காசை எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வீதியில விழுந்து கிடக்குறிய. செத்து போன எங்க அம்மா கூட போய் நீயே சேர்த்துக்க வேண்டியதானே? உங்க அம்மா போன கையோட நானும் போய் சேராம இருந்ததுக்கு காரணமே நீதாம்மா. அவ கை குழந்தைய விட்டுட்டு போயிட்டா. அத மறக்க முடியாம தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அவ மட்டும் உயிரோட இருந்து உன்னை வளர்த்திருந்தா நான் எதை பத்தியும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இந்த பழா போன குடிப்பழக்கத்துக்கு நான் ஆளா இருக்க மாட்டேன். ஏமா தாயி, நீ இப்ப ஆட்டு விட்டுட்டு போயிட்ட. ஏதோ என்னால முடிஞ்சது வளர்த்து ஆளாக்கி இருக்கிற. இத கரை சேர்த்து விட்டுட்டுன்னா அப்புறம் நான் அக்கறைக்கு வந்துருவேன். அழுவாத, என்ன பண்றது, எல்லாம் என் செலவுதி. அழுவாத அழுவாத. அண்ணே, அண்ணே, இந்த வெளியூர்ல இருந்து வந்த வேலு பைய அள்ளி கூட சுத்திட்டு இருக்கான். உங்க காதலுக்கே எதிரி ஆயிட்டான். வேலு பயிலும் அள்ளி பொண்ணும் சேர்ந்து சுத்துறது பார்க்க சைக்கிள். அண்ணே, நேற்று கூட அவங்க 2 பேரும் அங்கங்க சைக்கிள் சுத்துறத நான் பார்த்தேன். இந்த மாதிரி குடிக்கிறதுனாலதான் அள்ளி உங்களை வெறுக்குதுண்ணே. இதாங்க மெத்தலையா கேட்ட ஐடியாடா. இனி குடி பழக்கத்தை விட்டுலாம் பாரு. ஆமாண்ணே. போதுண்ணே, பாத்துண்ணே. இல்ல அன்னைக்கு அவ அப்பனை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய பேர் அந்த ராஸ்கோல் தட்டிக்கிட்டு போயிட்டான்டா. என்னண்ணே, இனிமே எங்க இருந்தாலும் வாழ்க்கைதானா? அவன்டா சொன்னா எங்க இருந்தாலும் வாழ்கன்னு.
எங்க இருந்தாலும் இனிமே நான் தாண்டா வாழ்க. ஏண்டா அன்னைக்கு நம்ம முன்னாடி அவன் பலத்தை காட்டினான்ல, ஆமா அந்த குடிகாரன் அப்படியே அழகா தூக்குனான்ல, ஆமாண்ணே. தூக்கிட்டு போனான்டா அவனோட 2 கைகளையும். வேகமா நடந்து போனான்ல, அந்த 2 கால்களையும் உடைச்சிடுறேன்.